நீங்கள் எந்த நல்ல காரியத்துக்கு புறப்பட்டாலும் உடலுறவு வச்சு நீங்கள் ஒரு குடும்பத்தினராக இருந்தால் ஒரு குடும்பத்தினராக அதாவது உங்களுக்கு கணவன் கல்யாணம் ஆகிடுச்சா அல்லது உங்களுக்கு காதல் இருக்கா, ஒரு காதலன் அல்லது காதலி இருக்காங்க, நீங்கள் ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியம் சிறப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிட்டு போங்க. உடலுறவு வச்சுட்டு போனாக்கா அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். உங்கள் உடம்புல அமைதி இருக்கும், உங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும், நல்ல பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும், நல்ல முகம் பார்த்து பிறரை முகம் பார்த்து பேச முடியும். மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் உடலுறவு வச்சுக்கிட்டு போங்க. அந்த உறவு தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட உடலுறவு வச்சுட்டு போனாக்கா பிறரிடம் நல்ல பாசம், அன்பு, அந்த மாதிரியான மனப்பான்மை, பிறரிடம் பேசுவதற்கு ஒரு எளிதாக இருக்கும், பிறரிடம் பழகுவதற்கு எளிதாக இருக்கும். இந்த மாதிரி உடலுறவு வைப்பதால் நிறைய நன்மை கிடைக்கும். அதனால் ஒரு தடவை உடலுறவு வச்சா கண்டிப்பாக அடுத்த நாள் வரைக்கும் 2 நாளைக்கு தாங்கும். அப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக தினமும் உடலுறவு வச்சுக்கிட்டால் நல்லது தான். அந்த உடலுறவுங்கிறது உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கும். உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலம் மனித உறவுகள் உங்களுக்கு எளிதாக தெரியும். உடலுறவே வச்சுக்கல அப்படின்னா பேசுவது கடினமாக இருக்கும், கோபமாக இருக்கும். இங்கே அது ஒரு தேவை தானே, உடலுறவு என்பது ஒரு தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிடவே இல்லை ஒருத்தர் அப்படின்னா உணவும் ஒரு தேவை தான். ஒருத்தர் சாப்பிட்லன்னா பசியோடு இருக்காருன்னா அவருக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அதுபோல் உடலுறவே வச்சுக்கலனாலும் ஒரு கோபப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க முகத்தில், கண்களில், மனசில் ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உடலுறவு என்பது ஒரு தேவை. அப்போ உடலுறவு வச்சுக்கும்போது அவங்க கோபம் தணிஞ்சு மனிதர்கள் மீது எந்தவித கோபமும் இல்லாமல் மனிதர்களை சுதந்திரமாக பார்ப்பாங்க. ஒரு கோபத்தோடு ஒருத்தரை இன்னொருத்தரை பார்க்குறதுக்கும் ஒரு கோபம் இல்லாமல் ஒருவர் இன்னொருவரை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ கோபம் இல்லாமல் மனிதர்களை பார்ப்பதற்கு எது உதவும்னா உடலுறவு வச்சுக்கிட்டு நீங்கள் தினசரி வாழ்க்கையை இப்போ உடலுறவுன்னா டெய்லி உடலுறவு வைக்கிறது மூலமாக மனிதர்களை நீங்கள் ஒரு கோபம் இல்லாமல் பார்ப்பீர்கள். ஒரு கோபம் இல்லாமல் அமைதியாக ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்ப்பீர்கள். ஒரு மனதில் அழுத்தம் இல்லாமல் பார்ப்பீர்கள். யாரையாவது சந்திக்க போகிறீங்க, முக்கியமான ஆள் அல்லது யாரோ ஒருத்தர் தொழில் சார்ந்தா இருக்கலாம், ஏதோ ஒன்று, யாரோ ஒரு நல்ல காரியம் அந்த காரியம் சிறப்பாக நடக்கணுமா அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உடலுறவு வச்சுக்கணும். உடலுறவு வச்சுக்கிட்டு அப்போ உடலுறவோட பயன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த உறவை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுடைய உறவை அந்த உறவுங்கிறது ஒரு வயசாகிடுச்சு இனிமேதுக்கு உடலுறவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த உடலுறவினால் ஏற்படுகிற மாற்றம், நன்மைகள் என்ன என்பதை நாம் உணர்ந்து விட்டால் உடலுறவு வச்சுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு காரியம் சிறப்பாக நடப்பதற்கு எது காரணமாக இருக்கும்? நம்முடைய ஆளுமை திறன், நம்முடைய பேச்சு திறன். இதெல்லாம் பிறரிடம் எப்படி அன்பாக பேசுகிறோம், அமைதியாக பேசுகிறோம், கனிவாக பேசுகிறோம், இது எல்லாமே உடலுறவு வைத்து கொண்டால் அது இயல்பாகவே வரும், ரொம்ப எளிதாக வரும். வார்த்தைகள் நம்ம பேச்சு திறன் நம்ம பேசுகிற போது வார்த்தைகள்லாம் விழும், அது தானாக வரும். உடலுறவே வச்சுக்கல 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பேச்சு திறன் குறையும். ஒரு அன்பு பாசம், பார்வையிலும் சரி பேச்சிலையும் அன்பு பாசம் குறையும். ஒரு கனிவு என்பது குறையும், இரக்கம் என்பது குறையும், கோபம்தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஆளுமை திறனை வளர்த்து கொள்வதற்கு இந்த ஆண் பெண் உறவு அற்புதமாக உதவி செய்யும். மகிழ்ச்சி உறவு அந்த உடலுறவு என்பது அற்புதமாக உதவி செய்யும். அதற்கு ஈடாக வேறு எதுவும் உங்களுக்கு உதவி செய்து விட முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் உடலுறவு வச்சிக்க முடியாத வயசில் என்ன பண்ணுறது? அப்போ நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ கட்டி பிடிக்கிறது, முத்தமிடுறது, அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஒரு வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, உடலுறவு வச்சிக்க முடியாது அப்படின்னா அப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த வயசில் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணணுன்னா அதன் மூலம் உங்களுக்கு அந்த வயதிற்குரிய ஒரு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும், பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும், சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிற திறன் நல்லாயிருக்கும். ஒரு உணர்ச்சிபூர்வமாக ஒரு வாழ்க்கை, கோபப்படுறது, அந்த கோபத்தில் வன்முறையே இருக்காது, மென்மையான ஒரு அணுகுமுறை இருக்கும். உடலுறவு வச்சுக்கிட்டு நீ கோபப்பட்டனா, வச்சதுக்கு அப்புறமா நீ யார்கிட்டையாவது கோபப்பட்டனா அந்த கோபத்தில் வன்முறை இருக்காது, ஒரு மென்மையான அணுகுமுறை. இப்படி உடலுறவின் மூலமாக நமது ஆளுமை திறனில் ஏற்படுகிற மாற்றம், நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், நமது பண்பில், நம்முடைய பிறரிடம் பழகுகிற முறையில் ஏற்படுகிற அந்த மாற்றம், அதை கவனிச்சிங்கன்னா அப்போ தான் உடலுறவு என்பது எத்தகைய மாற்றத்தை நமக்கு செய்கிறது என்பதை உணர்ந்து அதை போற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். உடலுறவு என்பதை நீங்கள் போற்ற ஆரம்பித்து விடுவீர்கள். எப்படி சாப்பிட்டா தெம்பு வரும், பசிமயக்கமாக இருக்குது, அதுபோல் சாப்பிட்டாப்பா கொஞ்சம் தெம்பாக இருக்குது, அது மாதிரி தான் உடலுறவு என்பதும். உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா உங்கள் பார்வையில் அமைதி, பேசுவதில் அமைதி, உங்கள் பேச்சில் அமைதி இருக்கும்,
ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். இப்படி உங்களுடைய ஆளுமைத்திறன் சிறப்பாக மேம்படுவதற்கு உடலுறவு மிகவும் உதவி செய்யும்.